நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்டர்நேஷனல் ட்ரேட் பாலிசி பத்தி ஒரு மேசிவான ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுடைய யூனியன் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டரான பியூஷ் கோயல் அவர் வந்து சொல்லியிருக்காங்க. பெர்லின்ல குளோபல் டயலாக்ல பேசிட்டு இருந்தப்போ அவரோட கோர் மெசேஜ் என்ன அப்படின்னா, யாரோ துப்பாக்கியை காட்டி ப்ரெஷர் பண்ண நாங்க டீல் பண்ண மாட்டோம்ன்றார். அவர் வந்து இன்டைரக்டா அமெரிக்கா தான் சொல்றாரு. தலை மேல துப்பாக்கியை வச்சு எந்த ஒரு டீலும் நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்றத அவர் சொன்னது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் யூஎஸ் ட்ரேடோட ஏன் வந்துட்டு ஸ்லோவா இருக்கு, இந்த ட்ரேட் டீல் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஏன் ஸ்லோவா இருக்குன்றத பார்க்கலாம். அடுத்தது ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெயை வாங்குறதுல என்ன நமக்கு டென்ஷன், ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் நிறைய வீடியோ, பட் இருந்தாலும் வாங்க போறோமா இல்லையா அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட லாங் டேர்ம் ட்ரேட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போ. ஃபர்ஸ்ட் என்னன்னா கன் டு அவர் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு பியூஷ் கோயல் வந்து ஒரு அழுத்தமான பேச்சை கொடுத்திருந்தாங்க. பியூஷ் கோயல் சொன்ன ஒரு கீ பாயிண்ட்ஸையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். முதல்ல வந்து அவசரப்பட்டு ட்ரேட் டீல்கள் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா எந்த ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கும் அவசரமா கையெழுத்து போடாது அப்படின்னு வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தன்னிச்சையான காலக்கெடு அல்லது வெளியிலிருந்து வரும் ப்ரெஷருக்கு இந்தியா ஒருபோதும் பணியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாங்க ஹரியில டீல் பண்ண மாட்டோம், டெட்லைன் வச்சோ இல்ல எங்க தலை மேல ஒரு துப்பாக்கியை வச்சோ டீல் பண்ணுங்க அப்படின்னு யாராவது பிரஷர் பண்ணா அதுக்கு நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, ட்ரேட் பேக்ஸ் எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ட்ரஸ்ட் மேலும் மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் அடிப்படையான விஷயங்களை வச்சுதான் இது இருக்கும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. இந்தியா, EU மற்றும் US உட்பட பல நாடுகள் மற்றும் ரீஜனல்ஸ் கூட ஆக்டிவ் டயலாக்ல தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்றத அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா பேசுறதுல ஸ்ட்ராட்டஜிக்கான அப்ரோச்சை தான் வந்துட்டு அடாப்ட் பண்ணணுமே தவிர பிரஷர் போட்டு நம்மள கம்பல் பண்ண கூடாது அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. இந்தியாவோட கோர் இன்ட்ரெஸ்ட்டை வந்து எப்போதுமே நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்றத பியூஷ் கோயல் சார் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் தலையிடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது முழுக்க நம்ம அமெரிக்காவுக்கு சொல்லக்கூட ஒரு விஷயம் தான் இதுல பார்க்கப்படுது. இந்தியாவோட பொருளாதார மற்றும் டிப்ளமேட்டிக் டிசிஷன் வந்து பாத்தீங்கன்னா யாரோட டிக்டேட்டும் பண்ண முடியாது, அவங்களுடைய ஒரு டிக்டேட்டர்ஷிப்ல நாங்க ஒர்க் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து தெளிவுபடுத்திருக்காங்க. யூஎஸ்ல இருந்து ரஷ்யா கிட்ட க்ரூட் வாங்குறதுக்கு இதை நம்ம இமீடியட்டா நிறுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு பல தரப்பட்ட பிரஷரை வந்து யூஎஸ் நம்ம மேல வச்சுட்டே தான் இருக்கு. இந்தியாவோட ஃப்ரெண்ட்ஸை யாரா இருக்கணும்ன்றதும் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் இந்தியா வந்து முடிவெடுக்காது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நம்ம எந்த ஃப்ரெண்டை சூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம தான் டிசைட் பண்ணுமே தவிர வேற எந்த ஒரு நாளும் டிசைட் பண்ண முடியாது அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நாங்க EU கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடாதுன்னு யாராவது சொன்னா, நாங்க நாளைக்கு கென்யா கூட வந்துட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு யாராவது கம்பல் பண்ணா இதெல்லாம் நாங்க அக்செப்டே பண்ண மாட்டோம், எங்களுக்கு எது வந்து சூட்டபிளா இருக்குதோ அதை தான் நாங்க வந்து செய்வோம் அப்படின்ற மாதிரி பியூஷ் கோயல் வந்து ஒரு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ட்ரேட் டீல் வெறும் டாரிஃப் ரிடக்ஷன் பத்தி மட்டுமே பேசுறது இல்ல அப்படின்றத அவர் வந்து வலியுறுத்திருக்காரு. அதாவது ட்ரம்ப் எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த டாரிஃபை வந்து ஒரு ஆயுதமா எல்லார் மேலயும் பயன்படுத்துறாரு அப்படின்றது வந்து ஒரு மறைமுகமா நம்ம சொல்றோம். ட்ரேட் டீல்ஸ் பாத்தீங்கன்னா நீண்ட காலத்துக்கானது அப்படின்னு சொல்றாரு. அவை வெறும் டாரிஃப் மற்றும் அக்சஸ் டு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் பற்றியது மட்டும் இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவை வந்து நம்பிக்கை மற்றும் உறவுகள் பற்றியவை, இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பிசினஸ் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றத வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த ட்ரேட் டீல் இருக்கணும் அப்படின்றத அவர் வந்து பாக்குறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து ப்ராஸ்பரஸாகவும் ப்ரொடெக்டடாகவும் ஒரு ஃபேரான டீலை வந்துட்டு எப்போதுமே காட்டணும் அப்படின்றது தான் வந்து இது வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே எந்த ஒரு ப்ரெஷர்லையும் இது வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஹை ட்ரேட் டாரிஃப்ஸ் வந்து சமாளிப்பது எப்படி அப்படின்னு வந்து கேட்கும்போது, இப்போ வந்து அமெரிக்கா நம்ம மேல வந்துட்டு கிட்டத்தட்ட 50% வந்து டாரிஃப் போட்டிருக்கு. இது எப்படி இந்தியா சமாளிக்குது அப்படின்னு பாக்குறாங்க. இதுல சில நாடுகள் விதிக்கும் ஹை டாரிஃப்ஸ், அதாவது ஒரு இன்டைரக்டா வந்து யுஎஸ் தான் சொன்னாரு, இந்தியா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்றாரு. அதாவது நாங்க இந்த 50% டாரிஃப்க்கு அடாப்ட் ஆயிட்டோம் அப்படின்றத வந்து அவர் வந்து தெளிவா சொல்லிட்டாரு. ஆனா அதை சமாளிக்க புதிய ஸ்ட்ராட்டஜியை வந்து இந்தியா வந்து ஃபோக்கஸ் செய்யுது அப்படின்றதையும் அவர் வந்து தெளிவுபடுத்திருக்காரு. அதாவது நியூ மார்க்கெட்ஸ், இந்தியா புதிய சந்தைகளை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சவுதி அரேபியா, ஆப்பிரிக்கா எல்லா நாடுகளையும் நோக்கி நம்ம வந்து நகர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்திய எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு வலுவான தேவையின் உந்துதல் உருவாக்குவதில் கவனம் செலுத்திட்டு இருக்கு அப்படின்றத அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்தியா எந்த முடிவையும் அவசரமா யாரோட பிரஷர்லையும் எடுக்காதுன்றது தெளிவா நாங்க இந்த விஷயத்துல இருந்து சொல்றோம்ன்றத வந்து பியூஷ் கோயல் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதுல அவர் சொன்ன விஷயத்துல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய வலுவான பொருளாதாரம் மற்றும் டெமோகிராபிக் டிவிடெண்ட் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியா தனது ட்ரேட் நெகோசியேஷன்ல இவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கிறது என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கோயல் அவர்கள் விளக்கமா சொன்னது என்னன்னா, முதல்ல பொருளாதாரத்தினுடைய அளவு, அதாவது
இந்தியன் எக்கனாமியோட சைஸ் அவர் சொல்றாரு. இந்தியாவினுடைய எக்கனாமி இப்போதுக்கு பாத்தீங்கன்னா 4 ட்ரில்லியன், அதாவது 4 லட்சம் கோடி டாலர் மதிப்பிலான உடைய ஒரு எக்கனாமியா இருக்கு. அதே மாதிரி பர்ச்சேசிங் பவர் பார்ட்டி, அதாவது பிபிபின்னு சொல்லுவோம் இல்லையா, இது நான் வந்து பழைய வீடியோலயே போட்டிருக்கேன். பர்ச்சேசிங் பவர் பார்ட்டில இந்தியா எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 15 ட்ரில்லியன் யூஎஸ் டாலரா இருந்துச்சு. அதாவது 11 லட்சம் கோடி டாலரா வந்துட்டு நம்மளுடைய பர்ச்சேசிங் பவர் பார்ட்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிபிபி அப்படின்னா என்ன அப்படின்னு போது பொருட்களை வாங்குற ஆக்சுவல் பவரை தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பர்ச்சேசிங் பவர் பார்ட்டி அப்படின்னு சொல்றோம். அந்த அடிப்படையில் இந்தியா ஒரு மேசிவான எக்கனாமி அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா டெமோகிராபிக் டிவிடெண்ட், அது என்னங்க அப்படின்னு போது மக்கள் தொகை அனுகூலம் இப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய அசட்டே இருக்கு. அது என்ன அப்படின்னு பாக்குறீங்கன்னா இந்தியாவினுடைய ஆவரேஜ் ஏஜ் வெறும் 28 வயசு தான் அப்படின்னு பார்க்கப்படுது. ஆப்பிரிக்காவை தவிர வேற எந்த பெரிய நாட்டிலும் இந்த இளம் வயது மக்கள் தொகை இல்லைன்றது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இந்த இளம் தலைமுறை தான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட்டுடன் இணைந்து ஒரு ஆஸ்பிரேஷனல் வளர்ச்சிக்காக ஆர்வத்தோடும் இந்தியாவை வளர்க்கறதுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆஸ்பிரேஷன் தான் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை பண்ணும், நியூ டெக்னாலஜிஸ் மற்றும் நியூ லாங்குவேஜஸ் வந்து கத்துக்கவும் ட்ரைவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இது இந்திய பொருளாதாரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு growth இன்ஜினா நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரேட் டீல்ஸோட வேகம், நம்ம யூஎஸ் கூட என்ன மாதிரியான ட்ரேட் டீல்ஸ் பண்றோம், அதே எவ்வளவு ஸ்லோவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸ் உடனான ஃபேர் அண்ட் ஈக்விட்டபிள் ட்ரேட் டீலை வந்து நோக்கி தான் வந்து பேச்சுவார்த்தையை நம்ம வேகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது. சமீபத்தில் காமர்ஸ் செக்ரட்டரி வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா அதிகாரிகளை வந்து சந்திக்கிறாரு என்று கோயல் வந்து உறுதிப்படுத்திருக்காரு. அமெரிக்காவை முழுசா வந்து விட்டுல, அமெரிக்கா நமக்கு டாரிஃப் போட்டாங்கன்றதுனால நம்ம அதுல இருந்து வெளியே வந்துடல. ஸோ அங்கேயும் நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்மளுடைய கண்டிஷனுக்கு அவங்க ஒத்து வரணுமே தவிர அவங்களோட கண்டிஷனுக்கு முழுக்க முழுக்க நம்ம போக முடியாது. ரெண்டு பேருக்கும் ஒரு வெற்றியான பேச்சுவார்த்தையை தான் நம்ம வந்து அதில் கொண்டு போகணுமே தவிர ஒருத்தர் மட்டும் அமெரிக்கா மட்டும் வெற்றி அடையணும் அப்படின்ற மாதிரி நம்ம இதை எடுத்துட்டு போக முடியாதுன்றதான் இதனுடைய விளக்கமா பார்க்கறது. இந்தியா ஏற்கனவே பாத்தீங்கன்னா யுஏவி, ஆஸ்திரேலியா, யூகே போன்ற நாடுகளோட வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. இந்த எஃப்டிஏ வந்து சைன் ஆயிருக்கு. நான் பழைய வீடியோலையும் இதை பத்தி போட்டிருக்கேன். இப்போ யூ கூடயும் அப்புறம் நியூசிலாந்து மற்றும் பிற நாடுகளோடையும் பாத்தீங்கன்னா எஃப்டிஏ வந்துட்டு ஆக்டிவா வந்து பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அதுவுமே வந்து சைன் ஆக போகுது அப்படின்னு வந்து நம்ம தெளிவா இந்த விஷயத்துல இருந்து பார்க்கலாம். இதுல ஃபைனல் டேக் அவே என்ன அப்படின்னு பார்க்கும்போது பியூஷ் கோயல் என் பேச்சுல இருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா இந்தியாவுடைய ட்ரேட் பாலிசி யார், அதாவது எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸுக்கும் அடிபணியாது அப்படின்றத தெளிவா காட்டுது. அடுத்தது பாத்தீங்கன்னா செல்ஃப் ரிலையன்ஸ், அதாவது சுயசார்பு, அதாவது ஃபேர்னஸ் மற்றும் லாங் டேர்ம் ட்ரஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையாக நம்ம ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பிரஷருக்கு இந்தியா வந்து எப்போதுமே பணியாது அப்படின்றத நம்ம இதுல தெளிவுபடுத்திருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரேட் என்பது ட்ரஸ்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்றத அவர் வந்து தெளிவுபடுத்திருக்காரு. மூணாவதா பாத்தீங்கன்னா ரஷ்யன் ஆயிலோட பர்ச்சேஸ் போன்ற இந்த முடிவுலாம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் தான் வந்து நம்ம வந்து இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நமக்கு என்ன வேணுமோ அதான் நம்ம போகணும் தர இன்னொருத்தவங்க இன்சிஸ்ட் பண்ணி நம்ம அதை பண்ண மாட்டோம் அப்படின்றத தெளிவுபடுத்திருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஹை டாரிஃப், இந்த ஹை டாரிஃப் போட்டிருக்க அமெரிக்காவை நம்ம எப்படி சமாளிக்கிறோன்றதையும் தெளிவுபடுத்திருக்கு. அதாவது மார்க்கெட் இன்டர்நேஷனல் டிமாண்ட் வந்து கவனத்தில் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து செயல்படுவோம் சொல்லப்படுது. அடுத்தது இந்தியாவுடைய 15 ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் மதிப்புடைய பர்ச்சேசிங் பவர் பார்ட்டி வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து, அதாவது எக்கனாமி மற்றும் யங் பாப்புலேஷனை வந்துட்டு நம்ம வச்சிருக்கோம் அப்படின்றத வந்து இதுல இருந்து பார்க்கப்படுது. ஓகே நண்பர்களே, நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய இந்தியா எடுத்த இந்த ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான விஷயமா தான் நம்ம பார்க்கிறோம். அமெரிக்காவோட நிர்பந்தத்துல நம்ம எப்பவுமே வந்து நம்மளுடைய தன்மானத்தையோ அல்லது இந்தியாவுடைய growth-ஐயோ விட்டு கொடுக்கல அப்படின்றது தான் பார்க்கப்படுது. லாஸ்ட் வீக் போட்ட ஆர்டிகல்ல கூட IMF சீஃபோட ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு தெளிவாக போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 6.7% வந்து இந்தியாவோட growth இருக்கு. சைனா கூட கம்பேர் பண்ணும்போது சைனா வந்து வெறும் 4.8% அளவு தான் இயர் க்ரோ ஆகும்னு பார்க்கப்படுது. என்னதான் அமெரிக்கா நம்ம மேல டாரிஃபை போட்டிருந்தாலும் அதையெல்லாம் சமாளிச்சு இந்தியா மேல வந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் வந்து இங்க ஒரு சூப்பரான விஷயமா நம்ம பார்க்கப்படுது. ஓகே நமக்குள்ள பியூஷ் கோயல் அவர்கள் வந்து நம்மளுடைய எக்கனாமி எப்படி கொண்டு போக போறோம், என்ன மாதிரி நம்ம உண்மையிலே யூஎஸோட ப்ரெஷருக்கு வந்து நம்ம குனிஞ்சு அது தகுந்த மாதிரி நடக்கிறோமா இல்ல வந்து எதிர்த்து நின்று சமாளிக்கிறோமா அப்படின்ற விஷயத்த இதுல போட்டிருக்கோம். எனிவே நம்ம வந்து ரஷ்யன் க்ரூட் ஆயில வந்து இறக்குமதியை கம்மி தான் பண்றோம். அதை நான் நேற்று ஒரு வீடியோலையும் போட்டிருப்பேன். காரணம் என்ன அப்படின்னா ரஷ்யாவுடைய ரீஃபைனர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சாங்ஷன் ஆயிருக்கு. அதனால எந்த ஒரு டேங்கர்ஸும் செயல்பட மாட்டாங்க. அதனால நம்மளால அதை வந்துட்டு எடுத்துட்டு வர முடியாத ஒரு சுச்சுவேஷனும் இருக்கு. இது மட்டும் இல்லாம அங்க கொடுக்கக்கூடிய இந்த டிஸ்கவுண்ட் வந்துட்டு கம்மி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ரஷ்யாவில் வாங்குறது டிஸ்கவுண்ட் இருந்தா மட்டும்தான் நம்மளால அங்கேருந்து எடுத்துட்டு வர முடியும் லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்றதுனால இப்போ நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். எனிவே அதுவுமே ஒரு பாசிட்டிவ் பிளஸ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. எனிவே யூஎஸ் வந்துட்டு கண்டிப்பா நான் இன்னொரு ரிப்போர்ட் படி 10-15% வரைக்கும் நம்மளுடைய குட்ஸுக்கு வந்துட்டு அவங்க டாரிஃப் டீல் கொண்டு வரதுக்கான ஒரு முடிவும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்க்கலாம், கண்டிப்பா இது வந்து ஒரு இந்தியாவுக்கு சாதகமான ஒரு விஷயமா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.